மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். நாங்க கடந்த வகுப்புல என்ன படிச்சுட்டோம், கொடுக்கல் வாங்கல் பதிவுகள்ல இன்னும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்கள் அது இந்த பதிவுகள் எல்லாம் பார்த்தினாங்க. கடைசியா அறவிட முடியாத கடன் பார்த்தினாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு இப்ப நாங்கள் மிச்ச கொடுக்கல் வாங்கல்களை பற்றி பார்ப்போம். இப்ப நாங்கள் பார்க்க போற கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இந்த கடன் பட்டோன் கடன் கொடுத்தோன் ரெண்டு பேரோடையும் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் கேட்டகரியும் அதோட இணைந்தவையத்தை நாங்க பார்க்க போறோம். இப்ப அதோட இணைஞ்சவைன்னு பார்க்க இப்ப கடன் பட்டோரிடம் இருந்து காசு பெறல், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கிறது, எதிரீடு, இந்த மூன்றையும் பற்றிய ஒரு வைடான ஒரு பெரிய அளவிலான ஒரு விளக்கத்தோட பார்க்க போறோம். இப்ப முதலாவது நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் என்றால், கடன் பட்டோரிடம் இருந்து நாங்கள் காசு பெறக்கியோ அல்லது கடன் கொடுத்தோருக்கு நாங்கள் காசு செலுத்தியோ கழிவு என்றது கிடைக்கும் அல்லது கொடுப்போம். அப்ப இந்த கழிவுன்ற பேரை நாங்க அங்கதான் பாவிக்க போறோம். எங்க கடன் பட்டோரிடம் இருந்து நாங்க காசு பெறக்க அல்லது கடன் கொடுத்தோருக்கு நாங்கள் காசை செலுத்திக்க. அப்ப அதுல இருந்தான் கழிவண்ட ஒரு ஆள் வர போறார். அப்ப ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கழிவண்டா என்ன என்றது தெரிஞ்சிருக்கும், கழிவின்ற வகைகள் என்னென்ன என்றதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுகளை பற்றி ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா சில கழிவுகள் கணக்குல பதியப்படும், சில கழிவுகள் கணக்குல பதியப்படாது. அப்ப அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிய விளக்கத்தை பார்த்துட்டு கழிவை பற்றிய ஃபுல் விளக்கம், டிஸ்கவுண்ட் என்ன கழிவுகள் டிஸ்கவுண்ட், இந்த கழிவுகளை பற்றிய விளக்கத்தை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கடன் பட்டோரிடம் இருந்து காசு பெறல், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தல், உட்திரும்பல், வெளித்திரும்பல் இவ்வளவுத்தையும் பார்த்தால் இன்னும் ஈஸியா போகும். சரியானோ? அப்ப இப்ப நாங்க இனி பார்க்க வேண்டியது கழிவுடன் கடன் பட்டோரிடம் இருந்து காசு பெறல், கழிவுடன் கடன் கொடுத்தோருக்கு காசு செலுத்துதல், எதிரீடு, உட்திரும்பல், வெளித்திரும்பல் என்று இந்த இன்னும் ஒரு 5 வகையானது பார்த்தால் கணக்கிட்டு சமன்பாட்டில் இருக்கிற மொத்த கொடுக்கல் வாங்கல்களையும் பார்த்ததுக்கு சமனாக இருக்கும். சரியான பிள்ளைகள்? அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் என்றால், இதெல்லாம் படிச்சு முடிச்சா பிறகு கணக்கீட்டு சமன்பாட்டின பாஸ் பேப்பர் கேள்விகளை விளங்கப்படுத்தி கொண்டு போகும். சரிதானே? அப்ப முதலாவது கணக்கீட்டு சமன்பாடு அதிண்ட சிலபஸ் வைஸ் பார்த்து அதிண்ட பாஸ் பேப்பர் கேள்விகளை பார்ப்போம். பிறகு அடுத்த செக்ஷன் அதோட இணைந்த பாஸ் பேப்பர் கேள்விகள் அப்படியே ஒன்றை பார்த்துட்டு போனா ஓகேயா இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ இப்போ நாங்கள் கழிவு அதிண்ட வகைகளை பற்றி பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் போட்டை பாருங்க பிள்ளைகள். ஓகே தானே? ரைட். இப்போ பார்த்தீங்கள் என்றால் கழிவுகள் பிள்ளைகள் வடிவா பாருங்க, 2 வகையான கழிவுகள் இருக்குது. ஒன்று வியாபார கழிவு. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க பெற்ற கழிவு கொடுத்த கழிவு. இல்லை, வியாபார கழிவு, மற்றது காசு கழிவு. ஒன்று என்ன பிள்ளைகள்? வியாபார கழிவு, மற்றது என்ன கழிவு? காசு கழிவு. இந்த காசு கழிவுல 2 வகை இருக்குது பிள்ளைகள். அதுதான் பெற்ற கழிவு, மற்றது கொடுத்த கழிவு. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப எல்லாம் என்னென்னு அதுக்குரிய விளக்கத்தை நாங்க பார்க்க போறோம். சரியானோ? அப்ப அதுக்குரிய வர விளக்கணங்களை நான் சொன்னால் அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கழிவு என்ன முதல் என்னன்னு பார்ப்போம், அதுக்குரிய வர விளக்கணத்தை பார்ப்போம். சரியானோ? கழிவு என்னண்டா பிள்ளைகள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப அது ஒரு பொருளை கொள்வனவு செய்ய இருக்கலாம், விற்பனை செய்ய இருக்கலாம், கடன் பட்டோரிடம் காசு வேண்டிய இருக்கலாம், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்க இருக்கலாம். ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது அந்த குறித்த பெறுமதியில் இருந்து கழித்து விடப்படும் தொகை கழிவு எனப்படும். ஏன்னா ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலின் போது, அதாவது கொள்வனவு, விற்பனை, கடன் பட்டோரிடம் இருந்து காசு பெறல், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தல், இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் நிலைமையின் போது அந்த குறித்த பெறுமதியில இருந்து எவ்வளவு தொகையை நாங்கள் கழித்து விடுறோமோ அதுதான் கழிவு. அதுதான் பிள்ளைகள் கழிவு என்று சொல்றது, டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட். அப்ப இந்த கழிவுகள் 2 வகைப்படும். ஒன்று வியாபார கழிவு, மற்றது காசு கழிவு. சரி,
இப்போ நான் உங்களுக்கு சில ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி கதைச்சிருப்பீங்கள், அல்லது உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு உடுப்பு கடையில் உடுப்பெடுக்க போகிறீங்க. அந்த உடுப்பு கடையில் உடுப்பெடுக்க போனால் அந்த உடுப்பின் அந்த டெக்குன்னு சொல்லுவோமே, அந்த டெக், அதில் வந்து அந்த உடுப்பின் விலை குறிச்சிருக்கும். ஒரு எவ்வளோ, ஒரு 1900 ரூபான்னு வையுங்கோ. 1900 ரூபான்னு அந்த உடுப்பில் அந்த டெக் ப்ரைஸ் ஒன்று அடிச்சிருக்கும். அப்போ கொண்டு போய் அண்ணன் குறைச்சி போடுங்கன்னு சொல்லி அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்க, அதில் உங்களுக்கு குறைச்சி போடலாம், பிரச்சனை இல்லை, நீங்கள் அடிக்கடி வாரணி எல்லான்னு உங்களுக்கு குறைக்காமல் யாருக்கு குறைக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த போனோடனே கேஷியருக்கு போனோடனே அவ்வளவு 1000 தம்பி உங்களுக்கு சரி ஓகே 1400 தாங்க உங்களுக்கு குறைச்சி போட்டு கிடக்குன்னு சொல்லிக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளவுத்த குறைச்சி போட்டிருக்கணும், 500 குறைச்சி போட்டிருக்கணும். உண்மையாகவே இதால் உங்களுக்கு லாபமோ அல்லது அந்த நிறுவனத்துக்கு நட்டமோ அல்லது ஏதாவது ஒரு செலவீனமாகவோ இருக்குமோ? இல்லை. எப்பவுமே பிள்ளைகள் பட்டியல் விலை குறிக்க எப்படி என்றால் பொருட்களின் கிரியத்தை விட ஒரு லாப விகிதத்தை வச்சு தான் குறிப்பாங்க. அந்த லாபத்தில இருந்து உங்களுக்கு குறைச்சி தாரானே ஒழிய அந்த விலையிலேருந்து அது உண்மை பெறுமதியிலேருந்து உங்களுக்கு குறைச்சி தெரியல. எப்ப அது இந்த உண்மை பெறுமதியிலேருந்து குறைச்சி தாரானோ அப்பதான் அது உங்களுக்கு லாபகரமாகவோ அல்லது அந்த நிறுவனத்துக்கு நட்டத்தை விளைவிக்கிறதாகவோ இருக்கும். அதாவது அது இந்த உண்மை பெறுமதியிலேருந்து எப்ப குறைச்சி தாரானோ அப்பதான். இது இந்த உண்மை பெறுமதி சில நேரங்கள்ல 1000 இருக்கலாம், 900 இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு விலை லாபத்தோட ஒரு விலை அடிச்சு வச்சிருப்பான். அடிச்சு அது கொம்மன் விலையானா குறைக்கலான்லாம் சொல்றதுக்கு நிறைய இருக்குது சரியானோ. ஆனால் அடிக்க டெக் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு குறைச்சி தரான் தானே, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அந்த இந்த விலை குறைப்பால அவனுக்கு நட்டம் பெற போறது இல்லை, எங்களுக்கும் அது லாபம் பெற போறது இல்லை. அப்படி நட்டமானதாகவோ அல்லது லாபமானதாகவோ அது இருக்கணும் என்றால் உண்மை பெறுமதியிலேருந்து அது குறைத்து தரப்பட்டிருக்கும். இப்போ 900 ரூபா தான் அதோட உண்மையான கோஸ்டண்டா, அதில் 700 தந்திருந்தான் என்றால் அவனுக்கு 200 உண்மையாகவே நட்டம் அல்லது எங்களுக்கு லாபமாக இருக்காது. அந்த உண்மை பெறுமதியை விட நாங்கள் குறைச்சி வேண்டிட்டோம். அப்படி இல்லை தானே, அவங்களுக்கு வர லாப பங்கை குறைச்சிருக்கிறானே ஒழிய அதால் எந்த விதமான செயற்பாடும் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு உடுப்பு கடையில் போய் உடுப்பெடுக்க உங்களுக்கு தர அந்த டிஸ்கவுண்ட், அதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் சொல்றது வியாபார கழிவுன்னு சொல்லிக்கொள்றது. என்ன கழிவுன்னு சொல்லிக்கொள்றது? வியாபார கழிவு. அப்ப இந்த வியாபார கழிவால யாருக்குமே எந்த விதமான பாதிப்போ இதோ இல்லாதபடியால் தான் வியாபார கழிவு கணக்குகளில் பதியப்படுவது இல்லை. வியாபார கழிவு என்ன செய்யப்படாது? கணக்குகளில் பதியப்படாது. அவர் அந்த பில்லோடையே போயிடுவார், அவ்வளவுதான். அவன் போய் அதை கழிவு கொடுத்தன்னு செலவாகவோ நீங்கள் ஒரு நிறுவனமாக இருந்தால் கழிவு பெற்றுட்டோம் என்ற அதை வருமானமாகவோ பதிய போறது இல்லை. அப்ப இதுதான் வியாபார கழிவு. அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்கள் ஒரு பொருட்கள் சேவைகளின் கொள்வனவின் போது அதன் பட்டியல் விலையில் இருந்து அதுக்குரிய வரவிலக்கணம் அப்படித்தான். அதன் பட்டியல் விலை அந்த டெக் பிரைஸ், அந்த அடிச்ச விலை, அந்த அடிச்ச விலை இதான்டுவாங்க. அந்த அடிச்ச விலை அந்த பட்டியல் விலையிலிருந்து கழித்து விடப்படும் தொகை என்னன்னு சொல்றது? பட்டியல் விலையிலிருந்து கழித்து விடப்படும் தொகை அதுதான் என்ன? வியாபார கழிவு. அப்ப பிள்ளையால் முதலாவது கழிவுகள் என்று போட்டுட்டு அதில் 2 வகைப்படும் ஒன்றோடு முதலாவது எழுதி கொள்ளுங்க. என்னண்டு? வியாபார கழிவு. அப்ப வியாபார கழிவு என்று போட்டுட்டு டேஷ் பண்ணி போட்டு இந்த வரவிலக்கணத்தை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். பொருட்கள் சேவைகளின் கொள்வனவின் போது அதன் பட்டியல் விலையிலிருந்து கழித்து விடப்படும் தொகை வியாபார கழிவு எனப்படும். அதன் பட்டியல் விலையிலிருந்து கழித்து விடப்படும் தொகை வியாபார கழிவு எனப்படும். அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்கோ, வியாபார கழிவு கணக்குகளில் பதியப்படாது. வியாபார கழிவு கணக்குகளில் பதியப்படாது, மூல ஆவணத்துடன் நிறுத்தப்படும். மூல ஆவணத்துடன் நிறுத்தப்படும். இதுதான் பிள்ளைகள் வியாபார கழிவு, அதுக்குரிய வகை, அதுக்குரிய விளக்கம். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட். ஸோ உங்களுக்கு வியாபார கழிவு வடிவா விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த கழிவை பற்றி பார்ப்போம். என்ன பிள்ளைகள்? அடுத்த கழிவை பற்றி பார்ப்போம். ரைட். அடுத்த கழிவு என்ன சொன்னான்? காசு கழிவு.
இப்ப காசு கழிவுன்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப சொல்லுவோம் நாங்களே. இப்ப நாங்கள் ஒரு ஆக்களுக்கு காசு கொடுக்கணும் அல்லது ஒரு ஆக்கள்கிட்டேருந்து காசு வேண்டோம்னா நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஆளுக்கு சொல்லுவோம், இப்போ நீங்கள் இவ்வளவு தொகை இருக்கு, இப்போ ஒரு 52,000 ரூபா தரணும், சரி என்ன போனால் போது நீங்கள் ஒரு 50,000 ரூபாவை தாங்கோ, 2,000 ரூபா விடுங்கோ, 50,000 ரூபாவது தாங்கோ என்று சொல்லி வேண்டுவோமல்லோ. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2,000 நாங்கள் இன்னொருத்தனுக்கு கொடுத்தா அது கொடுத்த காசு கழிவு. இப்படி எங்களுக்கு நடந்தால் அந்த 2,000 கழிவா நாங்க பெற்றா அது பெற்ற காசு கழிவு. அப்ப காசு கழிவுன்னா என்னண்டா, ஒருத்தன்கிட்ட இருந்து விரைவாக நாங்கள் அவன்கிட்ட இருந்து அந்த காசை வசூலிச்சு கொள்றதுக்காக வழங்கப்படுற கழிவுதான் காசு கழிவு. இதே கடன்பட்டோனிடமிருந்து காசை வசூலிக்கிறதுக்காக நாங்கள் கொடுத்தா அது கொடுத்த கழிவு வேண்டும். கடன் கொடுத்தோம் எங்கள்கிட்ட இருந்து வசூலிக்கிறதுக்காக எங்களுக்கு தந்தா அது பெற்ற கழிவென்றும் சொல்லிக்கொள்வோம். சரிதானே? அப்ப காசு கழிவென்ன? அப்ப கழிவுல 2வது வகை போடுங்க பிள்ளைகள், காசு கழிவுகள். காசு கழிவுகள் என்று சொல்லி போட்டு எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கடன் பட்டோனிடமிருந்து பணத்தினை அறவிடும் பொழுதோ அல்லது கடன் கொடுத்தோனுக்கு பணத்தினை செலுத்தும் போதோ கடன் பட்டோனுக்கு வழங்கப்படுவதும் அல்லது கடன் கொடுத்தோனிடமிருந்து பெறப்படுவதுமான கழிவு காசு கழிவு ஆகும். சரிண்ணா? அப்ப அந்த காசு பெறேக்க காசு கொடுக்க வழங்கப்படுறபடியால தான் அது காசு கழிவு. அப்ப நாங்கள் கடன் பட்டோனுக்கு கொடுத்தா அது கொடுத்த கழிவு, எங்களுக்கு கடன் கொடுத்தோம் தந்தால் அது பெற்ற கழிவு. ஓகே, அப்ப அதுக்கு கீழே எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். காசு கழிவுகள் 2 வகைப்படும். காசு கழிவுகள் 2 வகைப்படும். ஒன்று பெற்ற கழிவு, இன்னொன்று கொடுத்த கழிவு. ஒன்று பிள்ளைகள் பெற்ற கழிவு, இன்னொன்று பிள்ளைகள் கொடுத்த கழிவு. அப்ப பெற்ற கழிவு என்று போட்டு எழுதி கொள்ளுங்க. பெற்ற கழிவு என்று போட்டு எழுதி கொள்ளுங்க. கடன் கொடுத்தோனுக்கு பணத்தினை செலுத்தும் போது, கடன் கொடுத்தோனுக்கு பணத்தினை செலுத்தும் போது அவனுக்கு செலுத்த வேண்டிய பணத்திலிருந்து கடன் கொடுத்தோனால் கழித்து விடப்படும் தொகையை குறிக்கும். கடன் கொடுத்தோனால் கழித்து விடப்படும் தொகையை குறிக்கும். அப்ப பிள்ளையால் காசு கழிவு 2 வகைப்படும் என்று போட்டு முதலாவது போட்டிருப்பீங்க. பெற்ற கழிவு என்ன, கடன் கொடுத்தோம் எங்களுக்கு தந்தா அது பெற்ற கழிவு. ஓகே, அதுக்கு கீழே இன்னொன்று போட்டுக்கொள்ளுங்க. பெற்ற கழிவு ஒரு காசு அசைவற்ற வருமானம் ஆகும். பெற்ற கழிவு ஒரு காசு அசைவற்ற வருமானம் ஆகும். அடுத்து 2வது காசு கழிவுல 2வது வகை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு என்ன போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், கடன் பட்டோனிடமிருந்து பணத்தினை அறவிடும் பொழுது, கடன் பட்டோனிடமிருந்து பணத்தினை அறவிடும் பொழுது கடன் பட்டோனது பணத்தொகையிலிருந்து கழித்து விடப்படும் தொகையை குறிக்கும். கடன் பட்டோனது பணத்தொகையிலிருந்து கழித்து விடப்படும் தொகையை குறிக்கும். இது ஒரு காசு அசைவற்ற செலவினமாகும். இது ஒரு காசு அசைவற்ற செலவினமாகும். ஓகே பிள்ளையால், ரைட். ஓகே, அப்ப இவ்வளவு தான் பிள்ளையால் கழிவும் அதுன்ற வகைகளும். இத நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களோட சம்பந்தப்படுத்தி பார்க்க போறோம். வியாபார கழிவு கணக்குல பதியப்படுறல தானே, அப்ப அதை நாங்கள் கொடுக்கல் வாங்கல்ல சம்பந்தப்படுத்தி பார்க்க மாட்டோம்.
நாங்கள் மற்ற கழிவு காசு கழிவை பற்றி பார்க்க போறோம். ரைட், ஓகே. அப்ப இப்ப அடுத்த கொடுக்கல் வாங்கல இப்ப படிப்போம். ஓகே தானே பிள்ளைகள்? இப்ப என்ன கொடுக்கல் வாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடன் பட்டோனிடம் பெற்ற காசு 7000, கொடுத்த கழிவு 3000. ரைட், இன்னொன்றை கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் இந்த கடன் பட்டோட பெற்ற காசு கொடுத்த கழிவு அவன் கடன் தொகை வடிவா கவனிக்கணும். பெற்ற காசையும் கொடுத்த கழிவையும் கூட்டினாத்தான் அவன் கடன் தொகை வரும். அதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஒன்றில் கடன் தொகையிலேருந்து கழிவை கொடுத்து காசை பெற்றிருப்பான், அல்லது காசையும் பெற்று கழிவையும் சொல்லி இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி நீங்க கணக்குல பதிக்கணும். அதுல பிளவிடக்கூடாது. அதுல நிறைய பேர் பிளவுறது என்ன, கடன் பட்டோட பெற்ற காசையும் அவனுக்கு கொடுத்த கழிவையும் கூட்டினாத்தான் அவனுடைய கடன் தொகை எவ்வளவு வரப்போகுது. அப்ப இப்ப இந்த கணக்கில நான் சொன்ன கணக்கின்படி அவன்கிட்ட இருந்து பெற்ற காசு எவ்வளவு 7, கொடுத்த கழிவு எவ்வளவு 3, ரெண்டையும் கூட்டினால் அவன் கடன் தொகை எவ்வளவாக இருக்குது 10,000. அப்ப 10,000 கடன் தொகைக்கு அவன் 7,000 தான் காசை தந்தவன். 3,000 நான் என்னவா கொடுத்துட்டேன், கழிவா கொடுத்து எனக்கு ஒரு செலவை உருவாக்கிட்டேன். அப்ப அதால கடன் பட்டோன் எவ்வளவால தான் குறைய போறான், 10,000 தான் குறைய போறான். அப்ப சொத்துக்கள்ல -10 என்ன, கடன் பட்டோன். ரைட், அவன் எவ்வளவு காசு தந்தவன், 7,000 காசு தந்தவன். அப்ப என்ன, 7,000 காசு கூட போகுது. அப்ப சொத்துக்கள்ல +7,000 என்ன, காசு. அவன்கிட்ட இந்த காசை பெறுறதுக்காக நான் 3,000 என்ன கொடுத்திருக்கிறேன், கழிவு. அப்ப எனக்கு ஒரு செலவு. அப்ப உரிமையில -3,000 என்ன, கொடுத்த கழிவு. என்ன, கொடுத்த கழிவு. அப்ப இதுதான் கடன் பட்டவனுக்கு கழிவை கொடுத்து காசு பெறுறதுக்கான கணக்கீட்டு சமன்பாடு பதிவு. அப்ப என்ன பிள்ளையால், கடன் பட்டவனிடம் இருந்து பெற்ற காசு எவ்வளவு 7,000, கொடுத்த கழிவு எவ்வளவு 3,000. அப்ப மொத்தமான கடன் தொகை எவ்வளவு 10,000. அப்ப 10,000 என்றால் சொத்துக்கள்ல -10,000 கடன் பட்டோன், சொத்துக்கள்ல +7,000 என்ன, காசு. உரிமையில -3,000 என்ன, கொடுத்த கழிவு. உரிமையில -3,000 என்ன பிள்ளையால், கொடுத்த கழிவு. ஓகே தானே? ரைட், அடுத்த கொடுக்கல் வாங்கலை பற்றி பார்ப்போம். அப்ப இப்ப நாங்க கடன் பட்டோட பெற்ற காசை பார்த்துட்டோம். அடுத்து என்ன, கடன் கொடுத்தவனுக்கு கொடுத்த காசை பார்ப்போம். ரைட், அடுத்தது கடன் கொடுத்தவனுக்கு செலுத்திய காசு 6,000, பெற்ற கழிவு 4,000. அப்ப கடன் கொடுத்தவனுக்கு கொடுத்தது 6,000, பெற்ற கழிவு 4,000. அப்ப மொத்த கடன் தொகை எவ்வளவு 10,000. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கலால இந்த கழிவை பெற்றபடியால கடன் கொடுத்தோண்ட 10,000 பெறுமதியான மீதி என்ன செஞ்சிட்டு இல்லாம போட்டுது. அப்ப பொறுப்புகள் கடன் பட்டவன் எவ்வளவால குறைய போறான் 10,000. அப்ப பொறுப்புகள்ல -10,000 கடன் கொடுத்தோன். -10,000 என்ன, கடன் கொடுத்தோன். இதுக்கு எவ்வளவுதான் நான் காசு கொடுத்திருக்கிறேன், 6,000 தான் காசு கொடுத்திருக்கேன். அப்ப என்னடா இந்த காசு எவ்வளவு போக போகுது 6,000. அப்ப சொத்துக்கள்ல -6,000 பிராக்கெட் இருக்க காசு, பிராக்கெட் இருக்க காசு. அப்ப 6,000 காசை 10,000 கடனுக்கு பதிலாக கொடுத்தபடி எனக்கு 4,000 பெற்ற கழிவு வந்தல்லோ, அந்த பெற்ற கழிவு எனக்கு ஒரு வருமானம் அல்லோ. அப்ப உரிமையில +4,000 என்ன, பெற்ற கழிவு. என்ன, பெற்ற கழிவு. அப்ப கடன் கொடுத்தவனுக்கு கழிவு பெற்று காசு செலுத்தினால் என்ன செய்யும், சொத்துக்கள்ல குறையும் காசு, பொறுப்புகள் குறையும் கடன் கொடுத்தோன், உரிமை கூடும் பெற்ற கழிவு. உரிமை கூடும் எவ்வளவு 4,000 என்று பெற்ற கழிவு. விளங்கிச்சோ பிள்ளைகள்? ரைட், இதுல இன்னும் சில கணக்கு பார்க்க போறேன். இப்ப எப்படின்னா பிள்ளைகள், கழிவு வீதத்துல சொல்றான்னு வைங்க. ஒரு கடன் கொடுத்தோம், உதாரணத்துக்கு கடன் பட்டோன் ஒரு கடன் பட்டோன் ஒரு மீதி சொல்றாங்க 20,000. 10% கழிவு கொடுக்கப்பட்டது
எத்தனை வீதம் கழிவு 10 வீதம். அப்ப இதுல 10 வீதம் எவ்வளவு கழிவு 2000 கழிவு எவ்வளவு காசு பெற்றிருப்பினோம் 18,000 காசு பெற்றிருப்பினோம். ஸோ இந்த 2000 வந்து 10 வீதத்துக்கு சமனாக இருக்கும். இந்த 18,000 வந்து எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும் 90 வீதத்துக்கு சமனாக இருக்கும். 90 வீதத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப இதுல வச்சுக்கொண்டு கணக்கு கேட்பாங்க. இதை எப்படி கேட்கிறான்னு வைங்கோவன், கடன் பட்டோன் ஒரு ஆளுக்கு 20 வீதம் கழிவு கொடுத்து 16,000 காசாக பெறப்பட்டதாம். எவ்வளவு காசாக பெறப்பட்டது 16,000, 1,60,000 காசாக பெறப்பட்டது. அப்ப கழிவு கொடுத்து 1,60,000 காசு பெற்றா இந்த 1,60,000 எத்தனை வீதமா இருக்கும் 80 வீதமாக இருக்கும். அப்ப இது 80 வீதமாக இருந்துச்சென்றால் அப்ப மொத்தமா அவன் கடன் எவ்வளவாக இருக்கும் 2 லட்சமாக இருக்கும். ஏன் கடன் வந்து 100 வீதம் தானே பிள்ளைகள், அப்ப 2 லட்சமாக இருக்கும். இது ஒரு பேசிக் மேத்ஸ், பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பிளவுறாக்கள் பிள்ளைகள் பிளவுற சந்தர்ப்பங்களை ஒன்றையும் பார்த்து நான் பிளவுடாத மாதிரி சொல்லித்தார். சரி, ஆகணும் வீதங்கள் இருந்தால் இப்படித்தான் காணும். அப்ப வீதங்களை வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திரும்பவும் சொல்றேன், அவைண்ட கடன் 100 வீதமாக இருக்கும். அதுல கழிவு கொடுக்கறதும் காசு பெறுறதும் எத்தனை வீதம் என்று பார்த்து அதை மாதிரி பார்த்து கொள்றது. ஓகே தானே, ரைட், ஓகே பிள்ளை. அப்ப நான் இப்ப உங்களுக்கு கடன் பட்டோரிடமிருந்து காசு பெறல், கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தல் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததா நாங்க பார்க்க போற விடயம் வந்து உட்திரும்பல் வெளித்திரும்பல் எதிரீடு. அதுல முதலாவதா எதிரீடை பார்த்துட்டு உட்திரும்பலையும் வெளித்திரும்பலையும் பார்த்தவென்றால் கணக்கீட்டு சமன்பாட்டில் உள்ள அவ்வளவு வகையான கொடுக்கல் வாங்கல்களையும் பார்த்ததுக்கு சமம். ஓகே தானே, ரைட். அப்ப அடுத்தது பாருங்க பிள்ளைகள், எதிரீடு. எதிரீடு அல்லது எதிர்த்தீர்த்தல். ஒரு 2000 பிள்ளைகள். இந்த எதிரீடு அல்லது எதிர்த்தீர்த்தல் என்னென்றால், இப்ப நான் ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், அவர் எனக்கு ஒரு 1000 ரூபா தரணும். இப்ப என்ன 1000 கொடுத்து 1000 தானே மாத்தலாமோ, தேவையே இல்லை. அதுதான் எதிரீடு, அப்படியே விட வேண்டியதான். அப்ப இந்த எதிரீடு அல்லது எதிர்த்தீர்த்தல் என்னென்றால், இந்த கடன் பட்டோனும் கடன் கொடுத்தோனாகவும் ஒரே நபர் செயற்பட்டாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவைண்ட மீதிய பதிவளிக்கிற செயற்பாட்டைத்தான் எதிர்த்தீர்த்தல் அல்லது எதிரீடுன்னு சொல்றது. என்ன பிள்ளைகள், கடன் பட்டோனாகவும் கடன் கொடுத்தோனாகவும் ஒரே நபர் இருந்தால் அவற்றை அந்த மீதிய பதிவளிக்கிற செயற்பாட்டைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது, எதிரீடு அல்லது எதிர்த்தீர்த்தல்னு சொல்லிக்கொள்றது. அப்ப இந்த எதிரீடாலேயோ அல்லது இந்த எதிர்த்தீர்த்தல் சொல்றதாலேயோ கடன் பட்டோனும் குறைய போறார், கடன் கொடுத்தோனும் குறைய போறார். அதுதான் எப்பவுமே அதுக்குரிய வழி. கடன் பட்டோனும் குறைவார், கடன் கொடுத்தோனும் குறைய போறார். சரியான பிள்ளைகள், அப்ப பார்ப்போம். சரியானா, இதுக்கு எப்படி பதிவென்றால் பார்த்து கொள்வோம். இப்ப எதிரீடால என்ன சொன்னார், கடன் பட்டோனும் குறைய போறார், கடன் கொடுத்தோரும் குறைய போறார். அப்ப எதிரீட என்ன சொல்ல போறோம், சொத்தும் குறைய போறார், பொறுப்பும் குறைய போறார். சின்ன பிரச்சனை, சொத்துக்கள்ல -2000 கடன் பட்டோன், பொறுப்புகள்ல -2000 கடன் கொடுத்தோன். அவ்வளவுதான். அப்ப எதிரீடு என்றால் அல்லது எதிரீடு அல்லது எதிர்த்தீர்த்தல் என்றால் என்ன, கடன் பட்டோராகவும் கடன் கொடுத்தோராகவும் ஒரே நபர் இருந்தார் என்றால் அவற்றை மீதிய பதிவளிக்கின்ற செயற்பாடை தான் நாங்க என்ன சொல்றது, எதிரீடு அல்லது எதிர்த்தீர்த்தல் என்று சொல்லிக் கொள்றோம். ஓகே, அடுத்த கொடுக்கல் வாங்கல் வெளித்திரும்பல். வெளித்திரும்பல் என்னென்றால், நாங்கள் ஒரு பொருளை கடனுக்கு வேண்டி இருப்போம், சரி கொள்வனவு செஞ்சிருப்போம். கொள்வனவு செஞ்சா ஏதாவது காரணங்கள் கருதி அதை திருப்பி அனுப்புறதுக்கு பேர் தான் என்ன, வெளித்திரும்பல். ஸோ வெளித்திரும்பலால நான் சொன்னேன், வெளித்திரும்பலுக்கு வந்து கடனுக்கு வேண்டினா மட்டும்தான் வெளித்திரும்பல் செய்யலாம். என்ன, அப்ப கடனுக்கு வேண்டியதானே திருப்பி அனுப்ப போறோம், இருப்பத்தானே திருப்பி அனுப்ப போறோம். இருப்பு யார்கிட்ட திருப்பி அனுப்ப போறோம், கடன் கொடுத்தவனுக்கு திருப்பி அனுப்ப போறோம். அப்ப இருப்ப கடன் கொடுத்தவனுக்கு திருப்பி அனுப்பினால் இருப்பும் குறையும், அதே நேரம் கடன் கொடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுன்ற பொறுப்பும் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அப்ப கடன் கொடுத்தவனுடைய பொறுப்பும் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அப்ப வெளித்திரும்பலால இருப்பும் குறையும், கடன் கொடுத்தவனும் குறையும். இருப்பும் குறையும்,
கடன் கொடுத்தோனும் குறையும், சொத்தும் குறையும், பொறுப்பும் குறையும். முடிஞ்சது விஷயம். சொத்தும் குறையும், பொறுப்பும் குறையும். அப்ப பாருங்க பிள்ளைகள் அதிന്റെ பதிவை. அப்ப சொத்துல -1000 இருப்பு, பொறுப்புல -1000 கடன் கொடுத்தோம். பொறுப்புல -1000 கடன் கொடுத்தோம். சரிதானே? ரைட். அடுத்தது லாஸ்ட் உட்திரும்பல். பிள்ளைகள் வெளித்திரும்பல் கொள்வனவுக்கு கடன் கொள்வனவுக்கு எதிரான செயற்பாடு, உட்திரும்பல் கடன் விற்பனைக்கு எதிரான செயற்பாடு. நாங்கள் ஒருவனுக்கு கடனுக்கு வித்திருந்தால் அவன் திருப்பி அனுப்பினால் தான் அதுக்கு என்ன பேர்? உட்திரும்பல். அப்ப உட்திரும்பல் செய்ய பிள்ளைகள் விற்பனைக்கு கதைச்ச மாதிரி கிரயம் விற்பனை விலை ரெண்டு பேரை பற்றியும் கதைக்கணும். அப்ப உட்திரும்பல்ட்ட கிரயம் 2000, விலை 4000. உட்திரும்பல்ட்ட கிரயம் 2000, விலை எவ்வளவு? 4000. அப்ப உட்திரும்பல் செய்கிறான் என்றால் எங்களோட இருப்பு வரப்போகுது, அப்ப சொத்து கூட போகுது, +10000. ஏன் இருப்பப்போம் கிரியத்திலான இருக்கிறேன்னு சொன்னான். ரைட். அதே நேரம் உட்திரும்பல் செய்யறதால அவன் கடன் பட்டவன்கிட்ட இருந்து அந்த காசை வேண்டியலாம், ஏன்னா அந்த பொருளை அவன் திருப்பி அனுப்பிட்டான். அப்ப கடன் பட்டோன்னு குறைய போறான். அப்ப சொத்தில -4000 கடன் பட்டோம். இப்ப இந்த 2000 4000 விற்க எங்களுக்கு ஒரு 2000 லாபம் கிடைச்சிருக்குமல்லோ, அது இப்ப இல்லாம போகுது. அப்ப உரிமையில -10000 என்ன மொத்த லாபம்? என்ன மொத்த லாபத்துக்கு எதிரான நடவடிக்கை. அப்போ மொத்த லாபம் குறைய போகுது. அப்ப அதான் மைனஸா போகுது. அப்ப இதுதான் உட்திரும்பல். அப்ப உட்திரும்பல் செய்ய ரெண்டு விலையை பற்றி கயக்கணும். ஒன்று கிரயம், மற்றது என்ன? விற்பனை விலை. ஒன்று கிரயம், மற்றது விற்பனை விலை. அப்ப கிரயத்துல இருப்புகள் இருக்கிறபடியா சொத்துக்கள்ல +10000 இருப்புகள், சொத்துக்கள்ல -4000 கடன் பட்டோர், ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் உரிமையை குறைக்கிற விடயமாக இருக்கும். -10000 என்ன மொத்த லாபம். இது விற்க அதை லாபமா பதிஞ்சிருப்போம், அதை திருப்பி அனுப்பிக்க என்ன செய்யணும்? அந்த லாபம் குறைகிறதா காட்டி கொள்ளணும். ஸோ இதுதான் பிள்ளைகள் உட்திரும்பலுக்கான பதிவு. ஓகே, சரி பிள்ளைகள். அப்ப நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் உள்ள சகல விதமான கொடுக்கல் வாங்கல்களும் பார்த்துட்டோம். வணிகம் ஆரம்பிக்கிற மூலதனமாக போட்ட காசு சொத்தா போட்டது, காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு, காசு விற்பனை, கடன் விற்பனை. ரைட். அதோட காசாக செலுத்தின வருமானம், வருமதி வருமானம், முற்பண வருமானம். காசா செலுத்தின செலவு 10 சரியானோ, முற்பண செலவு, அற்றுரு செலவு 12. அதோட பெருமான தேய்வு, அறவிட முடியா கடன், ஆதனம் புரிவான கடன் கொள்வனவு, காசு கொள்வனவு, கழிவோட காசு பெறுறது, கழிவோட காசு செலுத்துறது, உட்திரும்பல், வெளித்திரும்பல், வங்கி கடன், வங்கி தவணை கட்டம். கிட்டத்தட்ட 22 வகையான கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த 22 ரகமான கொடுக்கல் வாங்கல்களை சின்ன சின்ன மோடிஃபிகேஷன், சின்ன சின்ன சொற்களை மாற்றி தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்களில் வரும். ஆனால் காலாகாலமாக ஏதாவது ஒரு மாற்றங்களை போட்டு எக்ஸாம் பேப்பரில் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறான், நாங்களும் புலவிட்டு கொண்டே தான் இருக்கிறோம். சரியானோ? அப்போ நாங்கள் இவ்வளவுத்தையும் திரும்ப வடிவாக படித்தாலே காணும். இவ்வளோ தான் கணக்கீடு சமன்பாடில் இருக்கிற விஷயம். அப்போ பிள்ளைகள், இனி அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு என்னதை பற்றி கணக்கீட்டு சமன்பாடில் இருக்கிற கணக்குகள், பாஸ் பேப்பர் கணக்குகளை பற்றி படித்து கொள்வோம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.